தமிழக மக்களின் பேராதரவை பெற்று ஆட்சி நடத்தி வரும் தமது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா, நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தல் கழகத்தின் வரலாற்றில் புதிய சாதனையாக அமைந்திடும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். வரும் ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமையும் நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம்களில் கழக உடன்பிறப்புகள் பங்கேற்று வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு தமது பாதையில் களப்பணியாற்றிட தொண்டர்களுக்கு முதலமைச்சர் அன்பு கட்டளையிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தல்களுக்கான பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் தமது உயிரினும் மேலான தமது அருமை கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரும் விழிப்புடன் பணியாற்றி ஜனநாயக வயலிலிருந்து நம்முடைய விளைச்சலை வெற்றிகரமாக அறுவடை செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சம்பந்தமாக தாம் குறிப்பிடும் பணிகளை கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்றும் அன்பு கட்டளையிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைகளின்படி வரும் 31ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்த மாதம் 6ஆம் தேதியான சனிக்கிழமையும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கின்றது. கடந்த 20ஆம் தேதி வெளியிடப்பட்ட சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல்களில் சுருக்கமுறை திருத்தம் மேற்கொள்ள இந்த முகாம்கள் நடைபெற இருக்கின்றன. இந்த 2 நாள் முகாம்களையும் பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி கழகத்தின் பூத் ஏஜென்ட்டுகள் தங்கள் வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று முறையாக ஆய்வு செய்து வாக்காளர் பட்டியலை சரிபார்த்திட வேண்டும். இருப்பிடம் மாறி குடிபெயர்ந்து சென்றிருக்கும் வாக்காளர்களுடைய பெயர்களும் இறந்து போன வாக்காளர்களின் பெயர்களும் பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் அதற்கான சான்றுகளோடு உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து சிறப்பு முகாம்கள் நடைபெறும் நாட்களில் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் அளிக்க வேண்டும். 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாமல் இருந்தால் உரிய படிவத்தில் அது குறித்த சான்றுகளோடு அதிகாரிகளிடம் அளிக்க வேண்டும். புதிதாக வெளியிடப்பட்டிருக்கும் வாக்காளர் பட்டியலில் வேறு ஏதேனும் பிழைகள் அல்லது மாற்றங்கள் இருந்தாலோ முகவரி மாற்றம் இருந்தாலோ அதற்குரிய படிவத்தில் பூர்த்தி செய்து அதிகாரிகளிடம் அளிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் வரும் 31 மற்றும் அடுத்த மாதம் 6 ஆகிய நாட்கள் மட்டுமே நடைபெற இருப்பதால் கழக நிர்வாகிகள் அனைவரும் இந்த இறுதி வாய்ப்பினை பயன்படுத்தி உரிய பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் பேராதரவு பெற்று விளங்கும் ஆட்சியை நடத்தி வரும் தமது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். மேல் வகுப்பிற்கு செல்ல ஆர்வத்துடன் இருக்கும் ஒரு நல்ல மாணவன் தேர்வை ஆவலுடன் எதிர்கொள்வதைப் போல கடந்த 5 ஆண்டுகளில் இந்திய மாநிலங்கள் பலவும் பின்பற்ற துடிக்கும் அற்புதமான மக்கள் நலப்பணிகளை தமது தலைமையிலான கழக அரசு செய்திருப்பதால் சட்டமன்ற பொதுத் தேர்தலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆவலோடு எதிர்கொள்ள காத்திருக்கிறது. நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றில் புதிய சாதனையாக அமைந்திடும் என்று தாம் உறுதிபட நம்புவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தேர்தல் களத்தில் நீங்கள் ஆற்ற வேண்டிய பல்வேறு பணிகளை பற்றி
உங்கள் அன்பு சகோதரியாகிய தாம் அவ்வப்போது தெரிவிப்பேன். தம்முடைய வழிகாட்டுதலில் அந்த பணிகளை நீங்கள் வெற்றிகரமாக கடமை உணர்வுடன் செய்து முடித்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு உங்கள் அன்பு சகோதரியாகிய தாம் தலைமை ஏற்ற நாளிலிருந்து வரலாற்று சிறப்புமிக்க எண்ணற்ற வெற்றிகளை பெற்று தந்திருப்பதாகவும், கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் நாடே திரும்பி பார்த்து வியப்படையும் மகத்தான வெற்றியை கழகம் பெற்றதைப் போலவும் இன்னும் ஒருபடி கூடுதலாக அதைவிடவும் சிறப்பான வெற்றியை பெறும் வகையில் தாம் திட்டமிட்டு உழைத்து வருவதாகவும், தம்முடைய பாதையில் களப்பணியாற்றிட கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தம்முடைய வாழ்வு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட தவ வாழ்வு. தம்முடைய வெற்றி கழகத்தின் வெற்றி. தம்முடைய உழைப்பு தமிழகம் உயர்ந்திடவே. வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரட்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் தெரிவித்துள்ளார்.